கோவை பெரியநாயக்கன்பாளையம் பேருந்து நிறுத்தம் மற்றும் வீரபாண்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் பகுதிகளில் அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமார் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி கோடை வெப்பத்தில் பொதுமக்கள் நீர் இழைக்காமல் பாதுகாப்பதற்காக தமிழகம் முழுவதும் நீர்மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை பெருநகரத்தில் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர்கள் MGR மற்றும் ஜெயலலிதா உருவ படங்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்ட பின்னர் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் ரிப்பன் வெட்டி பந்தலை திறந்து வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு வெள்ளரி, தர்பூசணி, மோர், திராட்சை மற்றும் இளநீர் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வீரபாண்டி பிரிவு பேருந்து நிறுத்தத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் OK சின்னராஜ் பந்தலை திறந்து வைத்தார். இதனையடுத்து கம்பங்கூழ், நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் KVN ஜெயராமன், கோவனூர் துரைசாமி, நகர செயலாளர்கள் குருந்தாசலம், ராமதாஸ், ஆனந்தன், குருடம்பாளையம் ஊராட்சி முன்னாள் தலைவர் T ரவி, இளைஞரணி இணை செயலாளர் சசிகுமார், நிர்வாகிகள் ராமமூர்த்தி, நாகராஜ், தனபால், குணசேகரன், சுப்பிரமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.